الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة إلى آخره. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الله لم يجعل شفاءكم فيما حرم عليكم. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலங்களை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்னலம் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் என் இனிய சலாமினை மீண்டும் ஒரு தடவை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த புனிதம் நிறைந்த இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயங்களையும், பெருமானாரை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக நம்முடைய மனதிற்கு ஆனந்தமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த ஒழுக்கத்தினுடைய நடைமுறைகள் என்ன? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை ஒழுக்கம். உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நடைமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மக்களை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன், கடினமான மலக்குகள் எல்லாம் அங்கே இருப்பார்கள். யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன், அல்லாஹ் அந்த மலக்குமார்களுக்கு எதை ஏவுகிறானோ அதை அவர்கள் அப்படியே செய்து விடுவார்கள். அந்த இடத்துல இரக்கம் கிடையாது. கடுமையான அந்த இடத்துல நாம இங்க உலகத்துல நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளை வைத்துதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தீர்மானிக்கிறார். நரகத்துல இருந்து நம்மை, நம்முடைய குடும்பத்தார்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, பல்வேறு நடைமுறைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுல மிக 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 ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம். நம்மள்ட்ட ஒரு காலத்துல கல்வி இல்லை. ஒரு ஆரம்ப காலகட்டத்துல நம்ம எல்லாம் வருவதற்கு முன்னால் யாரும் போய் 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் காலேஜில், மதரசாக்கள்ல போய் மண்டியிட்டு படித்த கல்விகள்லாம் கிடையாது. ஆனால் அவர்கள்ட்ட கல்வி இல்லை, ஆனால் ஒழுக்கம் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் 7 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், பல லட்சங்கள் செலவுகள் செய்து
எல்லா படிப்புகளையும் நாம் தருகிறோம், ஆனால் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட மேக்சிமமா ஒழுக்கங்கள் கிடையாது. கல்வியா இல்ல ஒழுக்கமா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்றம் நடத்தினால் எந்த மாற்று கருத்துமே இல்ல, ஒழுக்கம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள், மல்லா அதபலஹு வலா இல்மலஹு. யாரிடத்துல கல்வி இல்லையோ அவர்களிடத்துல ஒழுக்கம் இல்லை, யாரிடத்துல ஒழுக்கம் இல்லையோ அவர்களிடத்துல கல்வி இல்லை. நிறைய கல்வியை கற்றுக்கொண்டார், ஆனா ஒழுக்கம் இல்லைன்னா நாம எவ்வளவு கல்விகளை கத்துக்கிட்டாலும் அந்த கல்வியில எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதே நம்மள்ட்ட கல்வி இல்லை, படிப்பறிவு இல்லை, ஓதக்கூடிய அந்த திறன் இல்லை, ஆனால் ஒழுக்கம் இருக்குமே, ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒழுக்கத்திற்கு பலனாக அல்லாஹ் அடையக்கூடிய அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒரு கல்வியாளன் எப்படி இந்த உலகத்துல வாழ்வானோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அதனால கல்வியா ஒழுக்கமா அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு 40 வயது 50 வயது 60 வயதை கடந்தவர்களுடைய வாழ்க்கையிலேயும் இன்னைக்கு ஒழுக்கத்திற்கு குறைவாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வயசுக்கு சொல்றோம்ல, வயசுக்கு தோதுவான் நடந்துக்கடா அப்படின்னு சொல்றோம்ல, வயதிற்கும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கான மரியாதையோடு இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு படிப்பதற்காக வேண்டி வெளியே செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், ஒரு வேலைக்காக செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய ஒழுக்கத்தோடு வருவார்களா என்கின்ற சந்தேகத்தோடு பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை, அது ஆண் பெண் பிள்ளைகளை தான் நம்ம கவனிக்கணும், ஆண் பிள்ளைகளை பத்தி பிரச்சனை இல்லைங்கிற ஒரு நடைமுறை இருக்கு. ஆனா அப்படி இல்லை. கற்பு என்பது, கற்பொழுக்கம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு. எனவே நம்மளுடைய கற்பொழுக்கம், நம்மளுடைய ஒழுக்கம் எந்த முறையில இருக்கு, அதுல முக்கியமா நம்மளுடைய ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்துல மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயத்துல 3. 1 மதுவின் போதை, சூதாட்டத்தினுடைய போதை, பாலியல் குற்றத்தினுடைய போதை, ஒரு மாதவினுடைய போதை. இந்த 3 விஷயத்துல ஒவ்வொரு மனிதர்களும் நிச்சயமாக கட்டாயமாக ஒழுக்கத்தோட நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல கடுமையாக எச்சரிக்கை செய்து சொல்கிறார். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பணத்தை வைத்து பணம் விளையாடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூதாட்டங்கள் அதிகமாக இருக்கு. ஒரு தந்தை சம்பாதித்த பணத்தை வைத்து மகன் விளையாடுகிறான். பணத்தினுடைய ஒரு மணியினுடைய வேல்யூஷன் அருமை தெரியாமல் இன்னைக்கு ஆன்லைன் சூதாட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன், அந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஆன்லைன் சூதாட்டம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இன்னைக்கு ஆன்லைன் இந்த சூதாட்டத்தின் மூலமாக சூதாட்டத்தினுடைய போதை இன்னைக்கு வியாபாரமாக மாறி போயிருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த நல்ல வியாபாரம் இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு சூதாட்டம் இதெல்லாம் ஒரு குற்றமா, சூதாட்டம் எல்லாம் ஒரு தவறா என்று சொல்லக்கூடிய, அதாவது எது தப்பு எது தப்பில்ல அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படிப்பட்ட எந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா விளையாடுவது, சூதாட்டத்தின் மூலமாக சம்பாதிப்பது, அது ஒரு வியாபாரமாக இன்னைக்கு மாறி போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். உண்மையான, நேர்மையான, நம்பிக்கையான ஒரு வியாபாரி நாளை மறுமையில எத்தனையோ, அதாவது உண்மையா தொழகக்கூடியவர்கள், உண்மையா நோன்பு வைக்கக்கூடியவங்க,
உண்மையா ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவங்க, உண்மையா அல்லாஹ்வை நம்பியவர்கள், உண்மையாக குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மையாக ரப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், எத்தனையோ வார்த்தை இருக்கு சொல்றதுக்கு. நம்பிக்கையோட நேர்மையோட செய்த வியாபாரி நாளை மறுமையில நபிமார்களோட, சுஹதாக்களோட, ஷஹீதுகளோட, நல்லடியார்களோட அவர் இருப்பார். அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். சர்வ சாதாரணமாக இன்னைக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக சூதாட்டத்தை, இதனை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு மதுவும் இந்த சூதாட்டத்தினுடைய போதை எல்லாம் இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. எது நம்மளுடைய மார்க்கத்துல அறவே இருக்கக்கூடாதோ, எது நம்மளுடைய மார்க்கத்துல அடிப்படை ஹராம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதெல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நம்மள்கிட்ட இருக்கு. சூதாட்டத்தால் ஏற்படக்கூடிய அதனுடைய போதை எவ்வளவு பெரிய பாதிப்புனா, சூதாட்டத்தால் ஏற்படக்கூடிய தீமை உழைக்க விடாமல் சோம்பேறித்தனமாக, அல்லாஹ் ரசூல் சோம்பேறித்தனத்தை விரும்புவதில்லை. குடும்பத்தினுடைய சீர்கேடு, ஒரு குடும்பத்துல ஒருத்தன் சூதாட்டம் விளையாடுறான்னா அவன குடும்பமோ, அந்த மக்களோ, அந்த மஹல்லாவோ, அந்த ஜமாத்தோ ஒரு அன்போட அரவணைப்போட ஏத்துக்குமா? இல்ல. குடும்பத்தினுடைய சீர்கேடு, பொருளாதாரத்துல அல்லாஹ் அவர்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவர்களுடைய குடும்பத்துல பரக்கத் என்கின்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் எடுத்து விடுகிறார். மக்களிடத்துல வெறுப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவார். இன்னும் சொல்ல போனால் தொழுகையில அல்லாஹ்வினுடைய மறதி என்பது ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு சூதாட்டத்தால் விளையாடக்கூடிய, சூதாட்டத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய அவர்களும் தொழுகைக்கு தான் வர்றாங்க. ஆனா பெயரளவுல ஏதோ நம்மளும் போவோமே அப்படின்னு வந்து தொழுகிறாங்களா இல்லையா? அவர்களுடைய அந்த தொழுகையில அல்லாஹ்வினுடைய மறதியை, அல்லாஹ்வினுடைய நினைவு இல்லாத ஒரு தொழுகையாக மாறி போகும். சூதாட்டத்தால் இதெல்லாம் எந்த குடும்பத்துல சூதாட்டத்தினுடைய அந்த பழக்கம், அந்த போதை இருக்குதோ அவர்களுடைய வாழ்க்கையில, அவர்களுடைய குடும்பத்துல அவர்கள் என்னதான் படித்திருந்தாலும் அது ஒரு ஒழுக்கக்கேடு. இரண்டாவதாக மதுவினால் ஏற்படக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா தீமைகளுக்குமான முதல் இடம் மது. இன்னைக்கு அதிகமாக கூட்டங்கள் நிறைந்த இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு, மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சது ரெண்டு. என்ன அப்படின்னா, ஒன்னு மதுபானம் பார், இன்னொன்னு ஹாஸ்பிட்டல். நல்லா குடி, நிறைய நோய்களை ஏற்படுத்திக்கோ, போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கோ. இன்னைக்கு அதிகமான கூட்டங்கள் நிறைந்த இடம், இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. இன்னும் சொல்ல போனா பல்வேறு வகையான நோய்களால் வரக்கூடிய மக்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்ல. வெளியில ஆங்காங்கே படுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு வகையான நோய்கள். காரணம், எல்லா வகையான ஹராமுகள் ஒழுக்க நடைமுறையோட நடந்து கொள்ளாம எல்லா வகையான ஹராமுகளை எல்லாம் செய்து 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 உள்ளத்துல எல்லா வகையான நோய்களையும் ஏற்படுத்தி. இமாம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, மது ஏன் குடிக்கிறீங்க? அதுக்கு ஒருத்தன் சொல்றான், ஜீரணமாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் குடிக்கிறேன் சொல்றான். சாப்பிட்டுட்டு ஜீரணமாகணும், ஜீரணமாகிறதுக்காக வேண்டி சாப்பிட்ட சாப்பாடு எப்போ ஈமான் பிடுங்கும், எப்போ ஈமான் இருக்குங்கிறது நம்மளுடைய கையில இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தொழுகையிலையுமே ஈமானுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்வார்கள் ஈமானுக்காக. இஸ்லாத்தினுடைய தண்டனை வழங்கப்படும். இன்னும் சொல்ல போனால் இதை விட 40 நாள் மது குடிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் மது குடிக்கக்கூடிய ஒரு போதைக்கு அடிமையானவன்கிட்ட நீங்க சலாம் கூட சொல்லாதீங்க. மறுமையில் ஏற்படக்கூடிய தண்டனை, அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியவன் அல்லாஹ் அந்த மனிதனை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். ஒட்டுமொத்த பாவங்களினுடைய பிறப்பிடம் மது. எனவே
நம்மளுடைய ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள்கிட்ட மது எப்போ ஹராம் என்று நபிகள் நாயகம் அறிவிப்பு செய்தார்களோ ஆறாக ஓடியது. இனிமேல் இதை நாங்கள் எடுக்க மாட்டோம், இதை நாங்கள் தொடமாட்டோம் என்று நபிகள் நாயகம் இறைவனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராம் என்று சொன்ன அந்த மதுவை இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படியே எத்தனை நபர்கள், அல்லாஹு அக்பர், ஒரு முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாக முஃமின்களாக வாழக்கூடியவங்க மதுவுக்கு அடிமையாகி, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக தவறான ஒரு இடம் பாலியல் விபச்சாரம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல எல்லா விஷயத்தையுமே பெரும்பாலும் போகாதீங்க, செய்யாதீங்க, அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி இப்படின்னு சொல்றானா. இந்த விபச்சாரம் ஜினாவை வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள், போகாதீங்க அப்படிங்கிறது வேற, நெருங்காதீர்கள் அப்படின்னா அதனுடைய எண்ணம் அதனுடைய சிந்தனை கூட வரக்கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரெண்டு விஷயத்திற்கு நீங்கள் என்னிடத்துல பொறுப்பேற்றுக் கொண்டால் சொர்க்கத்தை நான் உங்களுக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னா, வமா பைன ரிஜ்லைஹி வமா பைன லஹ்யைஹி, இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு உறுப்பையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உண்டான உங்களுடைய மர்ம உறுப்பையும், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனமாக ஹராமான வழிகளிலே நீங்கள் செலுத்த விடாமல் நீங்கள் இருப்பீர்களேயானால் நிச்சயமாக இந்த ரெண்டு பொருளையுமே, நாவு நம்மளுடைய மர்மஸ்தானம், எனவே நம்மளுடைய மர்ம உறுப்பு, இந்த ரெண்டையும் நாமல் இஸ்லாமிய முறைப்படி ஹராமுக்கு நாம செலுத்த விடாமல், நாவினால் கெட்ட வார்த்தைகள், அசிங்கமாக புறம் பேசுதல், பொய் பேசுதல், இது போன்ற செயல்பாடுகள்ல ஈடுபடாமல் இருந்தால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை நான் வாங்கி தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. சொர்க்கத்தை சும்மா கிடைச்சிருமா? ஏன் இந்த ரெண்டு விஷயத்தை மையப்படுத்தி சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு விஷயத்துல மனிதர்கள் எச்சரிக்கையாக இருக்க முடியாது. ஏன்னா உலகத்தினுடைய ஆடம்பர வாழ்க்கை, உலகத்தினுடைய ஆபாசத்தினுடைய வாழ்க்கை ஒரு மனிதனை தவறான செயல்களில் ஈடுபட வைக்கும். எனவே கவனமாக, இந்த மூன்றுமே சர்வ சாதாரணமாக இன்னைக்கு போயிருச்சு. மதுவினுடைய போதை, மாதுவின் போதை, சூதாட்டத்தினுடைய போதை இஸ்லாமிய மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால இதை நாம சொல்ல வேண்டியதாக இருக்கு. பூவோட சேர்ந்தா நார் மணக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே நல்லவர்களுடைய தொடர்பு, நல்லவனோட சேர்ந்திருந்தா நல்ல புத்தி வரும். எனவே நம்மளுடைய தொடர்புகள், நம்மளுடைய நட்பு வட்டங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம ஆபீஸ் போவோம், நிறைய ரெஸ்டாரண்ட் வைத்திருக்கக்கூடியவர்கள், அப்படியே ஒரு சுற்று, அப்படியே எல்லா கடைகளையும் சுற்றி ஒரு நிறைய நபர்களுடைய பழக்கங்கள், நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நமக்குள்ள நம்ம ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல நல்லவர்களாக இருந்தால் அவர்களுடைய தொடர்புகள் எப்போதும் இருக்கணும். தீமை உடையவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த தீமையை விட்டு அவர்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எனவே ஒழுக்கம் இல்லாதவனை முஸ்லீமாக கூட, ஒரு முஃமினாக கூட நீ கற்பனை செய்து பார்க்காதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்குமே கூலி உண்டு. அதுபோல நாம் ஒழுக்கத்தோடு, அதவோட, நல்லொழுக்கத்தோடு நடந்து கொள்வோமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்கும் நற்கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வெட்கமே இல்லைனா என்ன வேணாலும் செய். நாம எப்போ ஒழுக்கக்கேடோட நடந்துக்கிறோம் அப்படின்னா, எப்போ நம்மள்கிட்ட ஒழுக்கம் இல்லையோ, எப்போ நம்மள்கிட்ட வெட்கம் இல்லையோ அப்பதான் நம்ம ஒழுக்கத்தன்மை, ஒழுக்கம் இல்லாத ஒரு நடைமுறைக்கு போவோம். அது ஹதீஸ்ல வருது, இதா ஃபாத்தகல் ஹயாஉ ஃபஃஅல் மா ஷி'த. உன்கிட்ட வெட்கம் இல்லைன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ நாடியதை செய்து கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹதீஸ் இருக்கு, ஈமான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே இன்னைக்கு அமல் செய்வது எல்லாமே ஈமானுக்காக இல்லையா? நம்மளுடைய ஈமான், நம்மளுடைய தொடர்பு அல்லாஹ்வின் பக்கம் இருக்கணும். நம்மளுடைய பிரியம் ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல 2 ஆயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார்.
குர்ஆன்ல 2 ஆயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒன்னு ஒரு ஆணுக்கு, இன்னொன்னு பெண்ணுக்கு. ஆணுக்கு சொல்லப்பட்ட விஷயம் 2, அந்த ஆயத்துல 2 விஷயத்தை சொல்லுகிறான். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், முஃமினான ஆண்களே உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், உங்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு பரிசுத்தத்தை ஏற்படுத்தி தரும். அது அடுத்த வாரத்தை 18வது ஜுஸூல வர கதம்லாஹ்ல 18வது ஜுஸூல வரக்கூடிய 2 வசனம் ஆணுக்கு, அடுத்ததே பெண்ணுக்கு சொல்லுகிறான். தொடர்ந்து ஆணுக்கு 2 வரியில ஆணினுடைய விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டான், ஆண்களுக்கான விஷயத்தை. ஆனால் பெண்களுக்கு சொல்லும் போது அப்படியே சொல்லிக்கொண்டே போகிறான். முஃமினான பெண்களே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள், உங்களுடைய வெட்கஸ்தலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அழகை மறைத்துக் கொள்ளுங்கள், கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம். கொலுசுல போடுறாங்க இல்லையா, சத்தம் வரும்போது நடக்கக்கூடிய நேரத்துல சத்தம் வரும் இல்ல, அந்த மாதிரி சத்தத்தோட நீங்க நடக்காதீங்க. எதை மறைக்க வேண்டுமோ அந்தந்த உறுப்புகளை எல்லாம் மறைத்து உங்களுடைய அலங்காரங்களை எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என்று பெண்ணுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். ஏன்னா பெண்களை கொண்டு ஆண்கள் வழிகட்டு போவார்கள் என்கின்ற அளவுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டுமானால் உங்களுடைய அழகுகளை, உங்களுடைய பார்வைகளை எல்லாம் நீங்கள் தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். நம்ம யாராவது ஒரு வீட்டுக்கு போறோம், ஒழுக்கத்தில் கட்டுப்பட்டது என்னன்னா, நாம யாராவது ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், நம்ம வீட்டை தவிர இன்னொரு மனிதனுடைய நண்பருடைய வீடாக இருக்கலாம், உறவினர்களுடைய வீடாக இருக்கலாம், யாராவது ஒருத்தரை பார்க்கணும்னு ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும், உங்கள் வீடு அல்லாத வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா, ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், முதல்ல நீங்க அனுமதி கேளுங்க. அனுமதி வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படியே நம்ம வாட்டுக்கு தட்டி கதவை திறந்து அப்படியே உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்துடக்கூடாது. இதெல்லாம் ஒழுக்கத்துல கட்டப்பட்டது. ஃபைலம் தஜிது ஃபீஹா அஹதன் ஃபலா ததுகுலுஹா ஹத்தா யுபதன லக்கும், அங்கிருந்து அனுமதி வரும் வரை நீங்கள் காத்திருங்கள், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஒருவேளை அனுமதி வரல, யாருமே ஒருவேளை இருக்கிறாங்க, அனுமதி வரலன்னா வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை உள்ள இருந்து வயின் கீல லக்கும் ஃபர்ஜிஉ, திரும்பிருங்க என்று சொல்லப்பட்டால் அங்கிருந்து திரும்பி வந்துடணும். உள்ளுக்குள்ள இருந்து இங்க யாருமே இல்ல, இங்க யாருமே இல்ல, நாங்க தான் இருக்கிறோம், பெண்கள் நாங்க தான் இருக்கிறோம், யாருமே இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தால், இல்ல சில விஷயங்கள் பேசணும், உங்களை சந்திக்கணும், இல்ல அது அப்படின்னு எந்த கேள்வியும் நீங்கள் சொல்லாதீர்கள். அங்கிருந்து நீங்க உடனே திரும்பி இருங்க. ஒழுக்கத்தினுடைய அடையாளம். ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமாக நாம சில நபர்கள் யார் இருக்கிறாங்க யார் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சில நபர்கள் ஒரு சில இந்த போன்ற எண்ணங்கள் இருக்குமே, ஆனால் அவைகளை எல்லாம் தவிர்த்து கொண்டு அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி நாம் நடப்போமேயானால், ஒழுக்கத்தினுடைய அந்த தன்மை இருக்குமேயானால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்து தருவார். ஒரு முஸ்லிம் ஒழுக்கத்தோட இருப்பது மட்டுமல்ல, யார் ஒழுக்கத்தன்மை இல்லாதவர்களாக இருக்குகிறார்களோ அவர்கள் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற தன்மை அவர்களுக்கு நம்ம ஏவம். பெரிய ஆலிம், பெரிய பதவியில உள்ளவர், பொருளாதாரத்துல உள்ளவர், எவ்வளவு பெரிய செல்வம், எவ்வளவு பெரிய பதவி என்னதான் இருக்கட்டுமே, ஆனால் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறி. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய ஆசிரியர், ஹதீஸ் வல்லுனர். எந்த அளவுக்குன்னா புகாரி இமாம் அவங்களுக்கு உஸ்தாது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி. அவங்க சொல்றாங்க, நான் 50 ஆண்டுகள் 50 வருஷம் நான் செலவு செஞ்சேன், அதுல 30 ஆண்டுகள் ஒழுக்கத்திற்காக வேண்டி நான் பயன்படுத்தினேன், 20 ஆண்டுகள் கல்வியை நான் படித்தேன். ஒழுக்கத்துக்காக வேண்டி கல்வியை படிக்கணும்னு நினைக்கிறத விட முதல்ல நீங்க ஒழுக்கம், எங்கெல்லாம் ஒழுக்கம் இருக்குதோ, ஒழுக்கத்தை எப்படியெல்லாம் கற்றுக்கணுமோ அந்த அதவை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அம்மா அவங்கள கூப்பிட்டு தலையில தலப்பா கட்டி விட்டு
என்னை மதரசாவுக்கு அனுப்புனாங்க. மதரசாவிற்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, கல்வியை கற்றுக்கொள்வதை விட முதல்ல எங்க ஒழுக்கம் இருக்குதோ அந்த ஒழுக்கத்தை நீ கத்துக்கோன்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் குர்ஆன்ல 2 எப்போ ஒழுக்கத்தன்மை இல்லாதவனாக நடந்து கொள்கிறானோ அவர் நாயை போல என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப மிக மிக, இன்னும் சொல்ல போனா கல்வியில் இந்த உலகத்துல கல்வி அதிகமாக கொடுக்கப்பட்டவன் யாரு? ஷைத்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட இல்ம கல்வி மாதிரி யாருக்கும் கொடுக்கல. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? பெருமை, அவன்கிட்ட அந்த ஒழுக்கம் இல்லாததால மினஷைத்தானிர் ரஜீம், அந்த கல்வி கொடுக்கப்பட்ட அந்த ஷைத்தான் நல்லா தூக்கி எறிஞ்சிட்டான். கல்வி நிறைய அல்லாத இடத்துல இவங்களுக்கு நிறைய கல்வி கொடுத்துருக்கிறோமே, நிறைய கல்வியை படிச்சிருக்கிறானேன்னு அங்க பார்க்கல. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாம எவ்வளவுதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தாலும், எவ்வளவு செலவுகள் செய்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம கல்வியை போதித்தாலும், எனவே நாம ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஸ்கூல்ல காலேஜில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய வீடுகள்ல பிள்ளைகள் இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்மள்கிட்ட எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்து நம்ம வீட்டுல பிள்ளைகளுக்கு, அது ஆண்களாக பெண்களாக, ஆண்களுக்கு ஒரு பாடு, பெண்களுக்கு தனித்தனியாக பார்க்காமல், எனவே ஆண்கள் பெண்கள் இருவர்களுக்குமே கல்வி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து ஒழுக்கத்துல நம்மளுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு இருக்குகிறார்கள் என்பதை புரிந்து இந்த உலகத்துல ஒழுக்கத்தன்மையோடு நம்ம நடந்து கொள்வோமே ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளுடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக உருவாக்குவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் மண்ணில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு எந்தெந்த நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ, புனிதம் நிறைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவல் மாதத்திலே நம்ம எப்படியெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை கேட்பதற்கு, பேசுவதற்கு, உள்வாங்குவதற்கு அல்லாஹ் நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறானோ, சில விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد.